கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை, அந்த நிம்மதி, அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் நம் கொடுத்திருக்கிறார். ஆகவே எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் அவருடைய சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாங்கள் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நண்புக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நன்றி பிள்ளையர் எடுக்கிறோம். அப்பா, உம்முடைய சமாதானத்தை இந்த பூமியில் வந்து நீர் எங்களுக்காக வாழ்ந்து ஊழியம் செய்து அப்பா எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துராச்சா. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறீர். இதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் இது கேட்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் அவருடைய உள்ளங்களையும் நிரப்புவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கலக்கங்கள், திகழ்கள், வேதனைகள் எல்லாம் மறைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.